ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் வந்து ஒரு மூவி ரிவ்யூ, சீரிஸ் ரிவ்யூ, சீரியல் ரீமேக்க பத்தி பேசினது. ஸோ இன்னைக்கு நான் அத பத்தி தான் சொல்லப் போறேன். பட் கதைய நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே லவர்ஸா இருந்தவங்க, ஐ மீன் ஒன் சைட் லவர்ஸா இருந்தவங்க எப்படி மேரேஜ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த சீரியல்லயே பார்ப்பீங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சில சில மூவிஸ் எல்லாம் நம்ம நேருல பார்க்குறப்ப, நாமளே அத பார்த்து ஃபீல் பண்றப்ப தான் அந்த ஸ்டோரி வந்து எந்த மாரி அப்படின்னு தெரியும். இது ப்ரமோஷன் கிடையாது. இந்த சீரிஸ நான் ரீசென்ட்லி பார்த்தேன். அது எனக்கு ரீல்ஸாவும் வந்தது. நான் இன்னொரு இதுலயும் பார்த்தேன். ஃபுல்லா என்னால பார்க்க முடியல அப்டின்னாலும், அதுல சொல்லியிருந்த சில முக்கியமான விஷயங்கள பார்க்கும்போது, வாவ்! அப்டின்னு இருந்தது எனக்கு நிஜமாவே. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு அம்மா வந்து ஒரு கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, திடீர்னு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்து கடல் பக்கமா ஓடுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஐலேண்ட்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. முதல்ல ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா எப்பயுமே என் கூடயே இருக்கணும். நான் வந்து இவ்ளோ ஏர்ன் பண்ணா எங்க அம்மா அந்த ஒரு நாள் ஃபுல்லா என் கூட இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சத பார்க்கும்போது, அவங்க அம்மா அந்த ஹீரோயினியோட அம்மாவுக்கு வந்து, நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுருக்காளேன்னு சொல்லி பாத்துக்க நெனைக்கிறாங்க. பட் அவங்களும் உடம்பு முடியாம இறந்துர்றாங்க. அப்ப வந்து இந்த பொண்ண, ஹீரோயினிய வந்து ஹீரோ வந்து லவ் பண்றாரு. ஸோ ஏசுமின் அண்ட் குவான்னு நெனைக்கிறேன். அவங்க 2 பேரோட கேரக்டர் நேம்ஸ். ஆனா வந்து எனக்கு அந்த நேம்ஸ் எனக்கு சரியா வரல ஆக்சுவலி. பட் ஸ்டோரி படி அந்த கேரக்டரா நெறைய பேர் வாழ வாய்ப்பு இருக்கு. சான்சஸ் இருக்கு. அண்ட் யூ சீ இந்த ஸ்டோரியில வந்து ஃபர்ஸ்ட்டு சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு குட்டித்தனம் பண்ணுவா. அந்த வயசுல வந்து அந்த மாரி வந்து இருந்தா மட்டுமே சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவ. அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டும் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பையன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ப்ரொபோஸ் பண்ணும்போது, அந்த பொண்ணு ஏசுமின் வந்து சொல்லும், "இல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னோட இருக்க மாட்டேன். நான் பணக்கார பையன தான் கல்யாணம் பண்ணுவேன். பணம் இல்லாதனால தான் எங்க அம்மா வந்து அ உடல்நல சரியில்லாம இறந்து போனாங்க." அந்த மாரி சொல்றா. ஒரு கட்டத்துல அவங்க 18 வயசு இந்த மாரி ஆகும்போது, தே ஸ்லோலி ஸ்டார்ட்டட் டூ ரியலைஸ் தேர் ஃபீலிங்ஸ். ஓகேவா? அண்ட் கல்யாணம் பண்ற சமயத்துல கூட, அவங்க அம்மாவுக்கும், அவங்க பாட்டிக்குமே அந்த இஷ்டம் இல்ல. யாரோட அம்மாவுக்கும், பாட்டிக்கும்னா, அந்த ஹீரோவோட அம்மாவுக்கும், பாட்டிக்கும் இஷ்டம் இல்ல. அண்ட் அப்படி இருந்துமே கல்யாணம் நடக்குது. ஸோ நடந்து அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குறாங்க. எப்பயுமே மாமியாருக்கும், மாமனாருக்கும் சண்டை வரும். அதுல ஒரு ட்விஸ்டடான சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. மோஸ்ட் ஆஃப் த வுமென்ஸுக்கு நல்லா பிடிக்கும் இந்த சீனு. நெறையா கப்பிள்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ, அவங்க பேரண்ட்ஸ் என்ன வந்து இன்சல்ட் பண்ணாங்கன்னா, யாருமே ஸ்டாண்ட் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஒரு டைம் வந்து இவங்க 3 பசங்கன்னு சொன்னேன்ல, அதுல பெரிய பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ண வேற ஏதோ ஒரு வீட்டுக்கோ, ஏதோ ஒரு மந்திருக்கோ போய் விடணும்னு சொல்லி பாட்டியும், ஹீரோவோட அம்மாவும் சொல்லி ஹீரோயினி கிட்ட சண்டை போடுறாங்க. யஸ்மீன் கிட்ட சண்டை போடுறாங்க. யஸ்மீன் வந்து அந்த மாரிலாம் என் பொண்ண விடமாட்டேன். அவங்க அம்மாவும் அப்படிதான். அந்த யஸ்மீனோட அம்மாவும் என் பொண்ண வந்து நீங்க புல்லி பண்றீங்க, குழந்தைங்கள பாத்துக்க சொல்றீங்க, என் பொண்ணு படிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க தான். அப்புறம் ஏதேதோ பிரச்சனை நடக்குது, உருட்டு ஓடுறனால அவங்களால படிக்க முடியல யஸ்மீனால. ஃபேமிலி இஷ்யூஸ்னால கல்யாணம் பண்ணிடுறாங்க குவென்ன. அண்டு முதல் குழந்தைய அந்த மாரி அனுப்பணும்னு சொல்றப்ப, குவென் வந்து வராரு. மீன் பிடிக்கிறவரா மாறிடுறாரு. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் போணும்னு நெனைக்கிறவங்க, திடீர்னு இந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சதும் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினியான ஏசுமினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் லவ்வுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆவுது. பணக்காரன கல்யாணம் பண்ண நெனைச்சவங்க வந்து இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, அந்த பணக்காரனோட கேரக்டரே இவளுக்கு புரிஞ்சிருது. ஸோ ஏசுமின், குவென் வந்து கல்யாணம் பண்ணி இப்ப வந்து அந்த பாட்டியும், அந்த அம்மாவும் ஐ மீன் ஹீரோவோட பாட்டியும், ஹீரோவோட அம்மாவும் இந்த மாதிரி நாங்க இவள வந்து வேற ஏதாவது குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, அந்த ஹஸ்பண்டும் தடுக்குறாரு. என் பெரிய பொண்ண யாருக்குமே குடுக்கக்கூடாது. யார கேட்டு குடுக்கணும்னு பார்த்தீங்க? இனிமே உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லி ஸ்டாண்ட் அப் பண்ணி வெளிய வர அந்த சீன் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு ட்ரீம் சீனா ரியாலிட்டில கூட இருக்கு. பட் ரியாலிட்டி பேஸ்ல ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடியும் சரி, சில பொண்ணுங்க அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடியும் சரி, சைலன்ட்டாவே இருப்பாங்க. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் நெறைய பேர் வந்து என் ஒய்ஃப இந்த மாரி சொல்லக்கூடாது. என் ஹஸ்பண்ட இந்த மாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஓவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ரேர் தான். ஸோ இந்த மாரி இருக்கு. அதிலேயே ஒரு பாச போராட்டம் நடக்குது. அண்ட் இதுல வந்து மோஸ்ட்லி வில்லன்ஸயே நம்மளால பார்க்க முடியாது. வெறும் ஜெல்லஸி இருக்கிற பீப்பிளு, பொறாமைப்படுற பீப்பிளு, அப்புறம் அவங்க மேல லைட்டா எரிச்சல் படுறது. அப்புறம் ஏசுமேனுக்கும், குவென்னுக்கும் பொறக்குற கடைசி பையன் வந்து, அ கடல்ல தண்ணியால இறந்து போயிடுறாரு.
அதோட யேசுமீனோட அம்மாவும் கடல் தண்ணியால தான் இறந்து போறாங்க. அண்ட் போக போக 2 பசங்க போதும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் டிப்ரஷன் ஆயிடுறாங்க. இந்த மாரி 3வது பையன் இறந்ததுக்கு, 3வது தம்பி இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாரி அவங்களும் வருத்தத்துல இருந்தனால, சரி இதுக்கு மேல குழந்தைய பெத்துக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 2 பசங்களும் தன்னோட பசங்க. அவங்க தான் நம்ம பசங்க. இதுக்கு மேல குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு விட்டுர்றாங்க. அண்ட் இப்படியே ட்ராக் போயிட்டு இருக்கும்போது அவங்க வளர்ந்து பெருசா வராங்க. பெரிய பொண்ணு சொன்னேன்ல, அவங்க வந்து ஒருத்தர லவ் பண்றாங்க. அவங்க அப்பா மாரியே தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ல பேசலாம்னு போம்போது, அந்த லவ் பண்ண அந்த பையன் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே பெரிய பொண்ண வந்து ரொம்ப மோசமா பேசிடுறாங்க. அந்த டைம் வந்து அந்த பெரிய பொண்ண லவ் பண்ண அந்த பையன் வந்து அவங்க அம்மாவ எதிர்த்தோ, ஸ்டாண்ட் அப் பண்ணியோ பேசல. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவ வந்து, "இல்ல இந்த லைஃப் எனக்கு செட் ஆவாது" அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்துடுறாங்க. இந்த சீன் வந்து எல்லா பொண்ணுங்க, எல்லா பசங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு குவாலிட்டீஸ். ஓகேவா? இது வந்து பொண்ணுங்க, பையங்க 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து அவ இன்னொரு பையன லவ் பண்றா. அப்புறம் அவளுக்கு ஒரு தம்பி இருக்கு. இப்ப ஏசுமின் இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ், அந்த ஹீரோயினி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ண இருந்தது. ஆனா வேணான்னு சொல்லிட்டு நம்ம குவென்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பணக்கார ஆளோட பொண்ண இவங்களோட இது ஏசுமினோட 2வது பையன் வந்து லவ் பண்றாங்க. ஸோ சரி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. அப்புறமேட்டு பெரிய பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இவ டம்ப் பண்ணிட்டா. அந்த டைம் அவங்க அம்மா, அப்பா எப்பயுமே சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "நீ டிப்ரஷன்ல இருக்கியா? சரி இந்த பாத்திரம் இதெல்லாம் கழுவு. நீ இந்த ஒர்க் பண்ணு, அந்த ஒர்க் பண்ணு. அது மறந்துரும். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காத" அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. சில பேர் வந்து, "டிப்ரஷனா? போய் மாத்திரை போட்டு போய் படு" அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இந்த சீரிஸ்ல வந்து அப்பாவும் சரி, அம்மாவும் சரி 2 பேருமே வந்து ஆம், இது சாப்பாடு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலேருந்து எல்லாமே பண்ணி குடுத்தது, பிரேக்கப் ஆனதுல. அந்த சீன் பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களும் ட்ரீம் பண்ண ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு இன்னொரு ஜோடி வருது. ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது வந்து சீரிஸ் 7 வரைக்கும் மட்டுமே. சீரிஸ் 8 வந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்தா அந்த அப்டேட்டும் தரேன். ஸோ இந்த ஸ்டோரியில வந்து எப்படிப்பட்ட ஹஸ்பண்டா இருக்கணும்னு சொல்லி, கிரீன் ஃபிளாகா இருக்கணும்னு சொல்லி நெறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படிப்பட்ட ஹஸ்பண்டா இருக்கக்கூடாதுன்னும் சொல்லியிருக்காங்க. நெறைய வில்லன் கிடையாது. வில்லன் கிரியேட் பண்ற மாரியும் இல்ல. ஜெல்லசி பீப்பிள்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சுத்தி இருக்காங்க. கொஞ்சம் உசுப்பேத்துறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் நெறைய விஷயம் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அது பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரி பக்காவா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். எல்லா ஜெனரேஷனும் பார்க்குற ஸ்டோரி. இட்ஸ் அ யுனிக் ஸ்டோரின்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பாருங்க. இல்லையா ரிவ்யூ மட்டும் அப்டின்னா, ரிவ்யூவ மட்டும் பாருங்க. தேங்க் யூ.